ஒரு பாட்டு எப்போ சக்ஸஸ் ஆகுது, எப்போ ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதே சொல்ல முடியலல்ல. இந்த சீ 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 சாங் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ எல்லாருமே வைரலாக அதை வச்சு பாட்டு, படம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, இந்த சோஷியல் மீடியா உலகமே அப்படி தான். திடீர்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆவாங்க, திடீர்னு ஒருத்தவங்க அதில் பாதாளத்துக்கு போவாங்க. ஆனால் என்ன, சரியான செய்தியை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத ஒன்றுக்கு 2 முறை கேட்டுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியாவை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சி அதில் ஃபெயிலியர் ஆகக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ஸோ உங்கள் கையில் தான் சோஷியல் மீடியாவினுடைய நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த வேண்டும். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஹமாஸ், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. கடைசியாக 3 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாக இறக்கிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு 3 பேருடைய பெயரை அறிவித்திருக்கிறார்கள் ஹமாஸ். நாங்கள் இந்த 3 பேரை தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக எங்களுக்கு 60லேருந்து 90 பேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கான லிஸ்ட்டை தாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட கேட்டாங்க. இஸ்ரேலும் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க போல். ஸோ இந்த வாரமே அடுத்த ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒரு பக்கமாக இஸ்ரேல் ஹமாஸ் ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கமாக அமெரிக்கா ஆட்டையை கலைச்சி விட்டாங்களே, எப்பா காசா சிட்டி முழுவதுமாக அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கட்டும்ப்பா, நீங்கள் பேசாமல் ஜோர்டானுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எகிப்துக்கும் போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதற்கு எகிப்தும் இன்று கடுமையான பின்விளைவுகள் சந்திக்க நேரிடும். அதை யார் செஞ்சாலும் சரி, எந்த நாடு செஞ்சாலும் சரி, அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அரபுலக நாடுகள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா அவங்களுடைய அழிவை அவங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஹமாஸை வேறொரு ரூபத்தில் அழிப்பதற்கு தான் அமெரிக்கா உள்ள வருகிறது அப்படிங்கிற அந்த செய்தியும் ஹமாஸ் சொல்லியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. DR காங்கோல நிறைய பெண்கள் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இதை எதிர்த்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விசாரணை செய்ய போவதாகவும், அதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், அதற்கான தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஐநா சபை இப்படி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை உள்ள இறக்கியிருக்காங்க. ஐநா சபையினுடைய முக்கியமான இன்னொரு கிளை அமைப்பாக பார்க்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட், இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்கா. என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் சாத்தியமா? இப்படி ஐசிசிக்கு எதிராலாம் பொருளாதார தடை விதிக்க முடியுமான்னு கேட்டால் விதிக்க முடியும். அமெரிக்காவால் விதிக்க முடியும். அமெரிக்கா இந்த பொருளாதார தடையை ஏன் போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் ஏன் இஸ்ரேல், குறிப்பாக நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்தார்கள். அப்படி அந்த அரெஸ்ட் வாரண்டை ஏன் பிறப்பித்தீர்கள்? அப்படி பிறப்பித்ததுக்கான நோக்கம் என்ன? ஒரே நேரத்தில் ஹமாஸினுடைய தலைவரையும் நெத்தன்யாகு அவர்களையும் ஒரே திராசில் நிப்பாட்டியிருக்கீங்களே, இது சரியா, இது தவறு தானே அப்படின்னு சொல்லி தான் இந்த பொருளாதார தடையை அமெரிக்கா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா தான் இந்த உலகத்தினுடைய ஹெட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அமெரிக்காவுக்கு மேலே இன்னொரு ஹெட் இருக்காங்க போல், அதுதான் இஸ்ரேல். அதுதான் இப்போ பல நாட்களாகவே தென்பட்டு வருகிறது. குறிப்பாக ஹமாஸ் இல்லாட்டி காசா சிட்டி முழுவதுமாக அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிடும் அப்படிங்கிற அந்த தகவலில் இருந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்போ இதோ இஸ்ரேலுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்த ஐசிசிக்கு எதிராகவே நாங்கள் பொருளாதார தடை போடுறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை இதை நம்மளால் பார்க்க முடிகிறது. துருக்கியும் சிரியாவும் 2 நாடுகளும் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். சிரியாவினுடைய மிலிட்ரியை ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்ரெடி சிரியாவில் இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து ரொம்ப பரிதாப நிலையில் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய வேலைகளில் சிரியாவும் துருக்கியும் இணைந்து செயல்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கசக்ஸ்தான் ட்ரெயின் முழுவதுமாக சர்வேலன்ஸ் வீடியோ கேமரா பொருத்தப்பட போவதாகும். இதனால் நிறைய குற்றச்செயல்கள் குறையும் என்கிற நம்பிக்கையும் உருவாகி இருக்கிறது. அங்கே மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஊர் தெருமுனையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே சிசிடிவி கேமரா அப்படிங்கிறதும், ஈவன் காரில் டேஷ் கேமரா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யார் யார் எப்படி ஸ்கேம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது சாலச்சிறந்தது. கேரளாவில் ஸ்கூட்டி ஸ்கேம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தீங்களா? அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு தமிழ் பட்சத்தை போய் பாருங்கள். வேறு லெவலில் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களை முட்டாக்கிய ஒரு நபர் யார் அப்படின்னும், அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வழக்கு என்ன அப்படிங்கிறதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் லெபனனுக்கு போகிறாங்க. அங்கே போய் இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவில் நன்றியை சொல்கிறாங்க.
ஏன்பா இஸ்ரேலுக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா, ஹிஸ்புல்லாவை அழித்தது இஸ்ரேல் தானே, ஹிஸ்புல்லாவை ஓட ஓட விரட்டிட்டாங்கல்ல, எனவே நாங்கள் இஸ்ரேலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி யுஎஸ்என்ஓ போய் அங்கே நன்றியை தெரிவித்திருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரேசிலில் குட்டி ரக விமானம் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ் மேலே மோதியதில் 6 நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள், 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. எகிப்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய பிளான் இப்போது மட்டும் கிடையாது, எப்போதுமே நடக்க போவது இல்லை அப்படின்னும், அதே மாதிரி எகிப்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை, பாலஸ்தீனியர்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு துளியும் விருப்பமில்லை என்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். பனாமா கால்வாய் எங்களுக்கு தான், பனாமாவும் எங்களுக்கு தான், பனாமா அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் சீனாவுக்கு எதிராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதை ஒருவேளை பனாமா கேட்டிருப்பாங்களோ என்னமோ. நாங்கள் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லிருந்து இன்னும் 90 தினங்களில் வெளியேறப் போகிறோம் என்கிற அறிவிப்பை சீனாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். இது சீனாவுக்கு பேரிடியாக இருக்கும் என்று சொன்னால் மிகையல்ல. கனடாவில் 5ல் 1 இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க, இல்லீகலாக வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி இமிகிரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் போவர்ட்டியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஏழ்மையிலும் ரொம்ப டீப்பான ஏழ்மையில் அவங்க இருக்காங்க. அவங்களை பாதுகாப்பதற்கே கனடா ரொம்ப ஃபண்ட் அப்படிங்கிறத இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்ன அதெல்லாம் கனடாவினுடைய ஃபண்டான்னு கேட்டால் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய, அங்கே வேலை செய்யக்கூடிய, அங்கே வீடு வாங்கின பல நபர்களுடைய வரியை தான் எடுத்து அவங்க இமிகிரண்ட்ஸுக்கு செலவாக்கிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024 யூரோப்புக்குள்ள நுழைவதற்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 78,685 நபர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள தடுத்து நிறுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கா தான். ஸோ மொரோக்கா வழியாக வர இருந்த 80,000க்கும் அதிகமான நபர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது மொரோக்கோ. பிரமிடாக இருக்கட்டும், ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், புதுசாக நிறைய பிரமிட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம் எகிப்தினுடைய ஆர்கியாலஜிஸ்ட். அதை பற்றியான நீண்ட நெடிய வரலாறுகள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு குழியையும் பூமிக்கு அடியிலும் தோண்டி பார்க்கும்போது புதிய எலும்புக்கூடுகள், புதிய டாம்பு, புதிய மம்மி, புதிய பிரமிடுகள் அப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் புதிதாக பார்க்கப்படுகின்றன. உக்ரைன் மீடியாவுக்கு தேவையான பணத்தையும் USAID தான் கொடுத்துட்டு வந்தாங்க என்கிற அந்த ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒரு நபர் பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த நபருக்கு ஆதரவாகத்தானே பணம் வாங்கக்கூடிய நபர் செயல்படுவார். அப்படி இருக்கும்போது உக்ரைனுடைய ஊடகம் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பேசுவாங்களா? இல்லையே, அமெரிக்கா தானே அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே சில உண்மைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அர்ஜென்டினாவினுடைய ஒரு ஏரி, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயினில் ரத்த நாளங்களில் ரத்தம் போகும்போது எவ்வளோ ரெட்டாக இருக்குமோ அதே மாதிரி ரத்த சிவப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டோஜ் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபைக்கும் நிறைய பேருக்கும் பல பிரச்சனைகள் வந்ததில் நிறைய பேர் அவங்களுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இப்போ துணை அதிபரான JD Vance அவர்கள் அப்படி யாராவது டோஜ் ஸ்டாஃப் வெளியில் போயிருந்தீங்கன்னா வாங்க, உங்களை மறுபடியும் சேர்த்துக்கொள்கிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான அறிவிப்பை இன்ஃபோசிஸும் கொடுத்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஒரு வாரத்திலே 400க்கும் அதிகமான நபர்களுக்கு வேலையை விட்டு தூக்கியிருக்காங்களாம் இன்ஃபோசிஸ். எல்லாரும் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தல்லா அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அமெரிக்கா கூட இப்போ அணு ஆயுத ஒப்பந்தத்தை பற்றியான பேச்சுவார்த்தை நடத்துவது அவ்வளவு அறிவார்ந்ததாக தெரியவில்லை. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.